வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் அகத்திய முனிவர் மன்னர் ராஜசேகரனிடம் ஒரு சிறுகதை கூறுவதாக கூறினார். இனி முன்னொரு காலத்தில் பாண்டிய நாட்டில் விஜயன் என்ற அந்தணன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சகல விதமான செல்வமும் சௌகரியமும் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் அவன் மிகவும் மனம் வருந்தினான். தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்பதற்காக அவன் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்றான். மேலும் பல யாகங்களையும் தர்மங்களையும் செய்தான். அவனைப் போலவே அவனது மனைவியும் செய்து வந்தாள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு குழந்தை பேறு இல்லாதது பெரும் மன வருத்தத்தை கொடுத்தது. ஒரு நாள் விஜயன் வீட்டுக்கு தவமுனிவர் ஒருவர் வந்தார். அவரை விஜயனும் அவரது மனைவியும் வரவேற்று அவருக்கு உணவளித்து உபசரித்தனர். தன்னுடைய தவ வலிமையால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை அறிந்த முனிவர் இவர்களுக்கு ஏதாவது நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று எண்ணினார். விஜயனை அழைத்த முனிவர், பகவானை மனதில் நினைத்து கொண்டு மேற்கு திசையில் உள்ள பம்பை நதிக்கு செல். அந்த புண்ணிய நதியில் நீராடி குளித்துவிட்டு அங்கிருந்து வடகிழக்கு திசையில் உள்ள நீலிமலையை அடைந்தால் அங்கு ஐயப்பனை தரிசிப்பதற்காகவே நீண்ட காலமாக தவம் இருந்து வரும் சபரி என்னும் மூதாட்டி இருப்பார். அவரை பார். அவரிடம் உன் குறைகளை சொல். உன் குலம் தழைக்க குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்றார். விஜயனும் முனிவரின் ஆணைப்படி பம்பை நதிக்கு சென்று நீராடிவிட்டு நீலிமலையை அடைந்து சபரி மூதாட்டியின் இருப்பிடத்தை நோக்கி நடந்தான். மூதாட்டியின் திருவடிகளை பணிந்து வழிபட்டான். அந்தணனே, உன் மனக்கவலையை நான் அறிவேன். உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகுவதற்கான வழியை நான் சொல்கிறேன், கேள் என்றாள் மூதாட்டி. இங்கிருந்து வடக்கு திசையில் உள்ள தேவகங்கை என்ற புனிதமான அருவிக்கு சென்று நீராடி உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கிக்கொள். ஆனால் அந்த அருவியில் நீராடுவது என்பது இயலாத காரியம். அதனால் நான் உனக்கு ஒரு கும்பத்தினை அளிக்கிறேன். அதில் நீ அந்த அருவி நீரை ஏந்தவும். அருவியின் வேகத்தால் அந்த கும்பமானது உடைந்து பல துண்டுகளாக சிதறிவிடும். அப்படியே சிதறிய பாகத்திலிருந்து புனித நீர் பிரிந்து செல்லும். அவ்வாறு பிரிந்து செல்லும் புனித நீரில் மூழ்கி குளித்தால் நீயும் புனிதமடைவாய் என்று கூறி கும்பத்தை கையில் கொடுத்து அனுப்பி வைத்தாள் மூதாட்டி. அந்த அந்தணனும் ஐயப்பனை வணங்கிவிட்டு அவனை நினைத்து கொண்டே தேவகங்கையை தேடிச் சென்றான். தேவகங்கையை அடைந்ததும் மூதாட்டி கூறியது போல கும்பத்தை அருவி பாயும் இடத்தை நோக்கி நீட்டினான். மூதாட்டி கூறியது போலவே கும்பமானது உடைந்து விழுந்தது. உடைந்த இடத்தில் அருவி நீர் நிறைந்தது. ஒரு குளம் போல உருவாகியது. இந்த குளத்தில் இறங்கி விஜயன் குளித்தான். அவன் முப்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாம் கருப்பு பறவைகளாக பறந்து சிறிது தூரத்தில் சென்று மடிந்தன. அந்தணன் திகைத்து போய் நின்றான். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம்.